எல்லாருக்கும் ப்ரைஸ் அலாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவரோட கிருபையில் இந்த நாளிலே கூட இந்த வருடத்தின் கடைசி நிமிடத்திலே கடைசி நாட்களிலே நம்ம வந்திருக்கிறோம். தேவன் இந்த 2025 ஆண்டவர் கிருபையினால் முடிக்கும்படியாக கிருபை செய்தார். எத்தனை இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த வெற்றி, தோல்வி, நிந்தனை, அவமானம் எது வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த காட் இஸ் கிரேட் பிவிஆர் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். தேவன் இத்தனை வருடங்களாக உங்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் எல்லா நேரத்திலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து நடத்தினார். அநேக கிராமங்களிலே தேவனுடைய ஊழியத்தை தொடங்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அநேக ஊழியர்கள் ஐக்கியத்திற்குள்ளே தேவன் கொண்டு வந்து சேர்த்ததற்காக தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் இந்த 2025 நினைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இன்றைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சித்த கிருபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவரை கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 2025 ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னது போல தேவனே, இம்மட்டமா எங்களை உதவி செய்த இம்மானுவேலனாக இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி ராஜா, ஹல்லேலூயா. அவர் நன்றி செய்த தேவன், அவர் நன்மை செய்த தேவனாக நம்மை நடத்தி வந்த தயவுக்காக ஒரு பாடலை பாடி கூட தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுக்கே நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுக்கே நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுக்கே நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஏவுகளுக்காய் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டின் புதிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளில கூட வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்தை பார்க்கிறோம். லூக் சாப்டர் 1:15. அவருடைய இரக்கமும் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் இந்த வருடத்திலே நம்மளோடு சொல்லியிருக்கிறார். அவருடைய இரக்கம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, தலைமுறையாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் தலைமுறையாக நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. ஆண்டவர்
நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லைங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவரை உண்மையாய் அன்பு கூர்ந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமது தலைமுறை என்னுடைய சந்ததி, என் பிள்ளைகளோடு, என் பிள்ளைகளை சந்ததி ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தருக்கு இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை வரும் நம்ம ஆண்டவருக்கு அன்பாகவும் உண்மையாகவும் சத்தியத்தோடும் பயந்து இருக்கும் பொழுது அவருடைய இரக்கம் பாருங்க, ஜென்ரேஷனாக கிருபையாக வருகிறது, இரக்கமாக வருகிறது. அதுதான் பாருங்க, அதே அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யாத்திராகமும் 20:6 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யாதிருக்கிறேன். இரக்கம் செய்யாதிருக்கிறேனா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, யாரிடத்துல? ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறைட்டும் இரக்கம் செய்யாதவராய் இருக்கிறானோ இருக்குவார். இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறணும். முதல்ல அவரிடத்தில் அன்பு கூறணும். அவர் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டுமா இரக்கம் செய்யாத இருக்கிறானோ? ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவருக்கு அன்பு கூறும் பொழுது, நம்ம அன்பாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது அவருக்குள்ள இரக்கம், அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படும். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பழைய வருடங்களில் நீங்கள் செய்திருக்கலாம். ஆண்டவருக்கு பயப்படாமல், அவர் மேலே அன்பு கூறாமல், அவரை விட்டு விலகி போகியிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. இந்த புதிய வருடத்தில் அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உன் குடும்பத்திற்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். என் வாழ்க்கையில சாபங்கள் இருக்கிறது, என் தலைமுறையில சாபங்கள் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு சாபமாக, என் பிள்ளைகளின் பேர பிள்ளைகளை சாப கட்டுகளாக என் குடும்பம் விழுந்து கொண்டிருக்கிறது நீங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கழுகிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்துகிறவர்களுக்கு தலைமுறையாக உள்ளது. அவருடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா? அவருடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டுமா? வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இவ்வண்ணமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் உங்களை தலைமுறையாக உங்கள் மேலே இருக்கிற சாப கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். என் குடும்பம் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறது, என் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறார்கள், எதை செய்தாலும் ஃபெயிலர், எது செஞ்சாலும் தோல்வியில போய் முடிகிறது என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறது போல அவருடைய இரக்கம் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறையாக இருக்கிறது போல, யாத்திராகத்தில் சொன்னது போல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்ய தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆஸ்வதிப்பார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறையாக உள்ளது என்று சொன்னது போல, இந்த வருடத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடங்க. உங்கள் பாவக்கட்டு, பாவ பிரச்சனைகளிலிருந்து, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலிருந்து இதையெல்லாம் நீங்கள் விலகி ஆண்டவரிடத்தில் அன்பும் இரக்கமும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் தலைமுறையாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலையும் இதை பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய ஜெனரேஷன், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆண்டவருக்கு பயந்து நடங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. அவர் இரக்கம் பருகிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாளில் கூட கண்களை மூடி நம்ம செபித்துக் கொள்ளலாம். நேசிக்கிறங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ஆண்டுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டவரே, நன்மையினால முடிசீர்ச்சி எங்களை பாதுகாத்து வழி நடந்த தேவன், இந்த 2026 ஆண்டை இந்த கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் சொன்னது போல இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தில் சொன்னது போல ஆண்டவரே, நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே
தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னது போல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய சாபத்தை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, அன்பில்லாதவர்கள், வியாதியிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நமக்கு பயந்து நடக்கும் பொழுது நீர் அன்பான தேவன், உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறும் பொழுது எங்களுக்கு இரக்கம் காட்டுகிற தேவன் நீர். இவர்களுக்கும் இரக்கம் காட்டும். வியாதியில், பிரச்சனையில், போராட்டத்தில், கண்ணீரில் இருக்கிறவர்களை நீர் ஆண்டவர் அன்பு செலுத்துகிற தேவன். அப்பா, ஒரு வாட்டி அவர்கள் மேலே இரக்கம் வையும் ஆண்டவரே. அவர் பிள்ளைகள் மேலே இரக்கம் வையும். அவர் பெற்றோர்கள் மேலே இரக்கம் வையும். அப்பா, அவர் பிள்ளைகள், சந்ததிகளே, அப்பா, பேர பிள்ளைகள் மேலே இரக்கம் வையும். ராட்சம் உண்மை அன்பு கூறும்படியாக செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் மேலே ஆண்டவரே உமது கிருபை, உமது இரக்கம், தயவு இருக்கட்டும். ராட்சா தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த ஆண்டிலே அவர்கள் எல்லாருக்கும், குடும்பங்களும், பிள்ளைகளுக்கும், அனைவருக்கும் இரக்கம் செய்கிறவராக இருமாண்டவர். உமக்கு பயந்து நினைக்கிறவர்கள் மேலே உமது இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று பார்த்தோம். நீர் உவண்ணமாய் இந்த ஆண்டிலே அவர்கள் குடும்பங்களை நடத்துகிறார்கள். இந்த ஆசீர்வாதங்கப்பா, இந்த வருடத்திலே தொழில்கிறவர்களும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளும் நன்றாக படித்து நன்றாக மார்க்குகள் எடுக்க உதவி செய்யுங்க. அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை தாங்க. எந்த குழந்தை இல்லாமல் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவனே நீ அவர்களுக்கு ஈவும்படியாக உதவி செய்யுங்க. அருளும் ஆண்டவர். பா, வேலையிலே அநேகர்கள் தோல்வியிலே விழுந்து போயினால் அவர்கள் வெற்றி பெறும்படியாக உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களை அவன் கடனிலிருந்து அவளை நீக்கி போடுங்க. எல்லாம் ஆண்டவரே இந்த கடந்த வருடம் முழுவதும் எங்களோடு இருந்து ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் ஆண்டவரே ஜெப கூட்டங்களும் அப்பா ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை பெருகும்படியாக அப்பா இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சகோதர சகோதரி நீ ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, தாங்குங்க. இந்த வருடத்திலே புதிய காரியங்களை சமாதானம் இரக்கம் எங்களோடு இருக்கிறாங்க. எல்லா இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தினந்தோறும் வைத்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றும் காட் இஸ் கிரேட் PVR மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.